இது நமக்கு தேவையான மளிகை சாமானோட லிஸ்ட். வாங்கிட்டு வந்துருங்க. நான் கிச்சனுக்கு தான் போறேன். இது என்கிட்ட கொடுங்க, நான் ரோகிணி கிட்ட கொடுத்துறேன். சரிங்கம்மா. அம்மா ஒரு நிமிஷம், இதை என்கிட்டயே கொடுத்துருங்க. நானே கொண்டு போய் ரோகிணி அம்மா கிட்ட கொடுத்துறேன். நீங்க நீங்க என்ன சொல்லுங்க, வெளிப்படையா சொல்லுங்க ராமண்ணா. அது வந்து நீங்க நீங்க இன்னைக்கு கிச்சனுக்கு போக வேண்டாமா? ஆனா எதுக்காக? அது வந்து ரோகிணி அம்மா வர வேண்டாம்னு சொல்லிருக்காங்க. சரிங்கண்ணா, நீங்க போயிட்டு வாங்க. சரிங்கம்மா. பவி, மறுபடியும் இந்த ரோஹிணிக்கு ஏதாவது புதுசா ஐடியா வந்திருக்குமோன்னு பயமா இருக்கு. அவையே சீமாவை சமையல் அறைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றா. அதான் புரியலக்கா. இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது. நீங்க இன்னைக்கு கிச்சனுக்கு போக வேண்டாமா? ரோகிணி அம்மா வர வேண்டாம்னு சொல்லிருக்காங்க. என்ன இதெல்லாம்? திடீர்னு ரோகிணிக்கு என்ன ஆச்சு? ஆமாக்கா, இது நான் தான் பண்ணேன். அக்காவோட கிரீம்ல நான் தான். நீங்க இன்னைக்கு கிச்சனுக்கு போக வேண்டாமா? ஆனா எதுக்காக? அது வந்து ரோகிணி அம்மா வர வேண்டாம்னு சொல்லிருக்காங்க. அவன் இப்ப எப்படி இருக்குன்னு கூட வந்து கேட்கல. அக்கா, உங்க உடம்பு இப்ப எப்படி இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட வந்து கேட்கல. அது மட்டும் இல்லாம என்னவ கிச்சனுக்கும் வர வேண்டாம்னு சொல்லிட்டா. இவ ஏன் தகச்சு ரோகிணி தானா? இதுக்கு முன்னாடி நான் இல்லாம அவளால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாத. நான் இல்லாம அவ எந்த வேலையும் செய்ய மாட்டா. ஆனா இன்னைக்கு என் பக்கத்துல நின்னு வேலை செய்ய கூட அவளுக்கு பிடிக்கல. அக்கா, நம்மளோட உறவு இந்த குளோப் மாதிரி தான். இந்த உலகம் சொத்துக்கிட்டே இருந்தாலும் இது மட்டும் அப்படியே இருக்கும், அசையவே அசையாது. இதே மாதிரி தான் நம்மளுடைய உறவு, எப்பவும் மாறாது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு